வணக்கம் பீப்புள்ஸ், இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிற செம ஹாப்பிங்க. இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோத்தகிரியில் இருக்கோங்க. ஸோ கோத்தகிரியில் இன்றைக்கும் நாளைக்கும் ஸ்டே பண்ண போகிறோங்க. 2 நாள், இன்றைக்கி 4 மணிலேருந்து நாளைக்கு 4 மணி வரைக்கும் இருக்க போகிறோங்க. எங்கே இருக்க போகிறோன்னா ஒரு டென்ட் ஸ்டே பண்ண போகிறோங்க. ஃபஸ்ட் டைம் டென்ட் ஸ்டே பண்ண போகிறோம். ஸோ அங்கே பார்த்தீங்க அப்படின்னா ட்ரெக்கிங்கு, ஃபயர் கேம்ப்பு, ஃபுட்டு நான்வெஜ் கொடுக்குறேன் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு பேக்கேஜில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதோட டீட்டெயில்ஸு எவ்வளோ எல்லாமே நான் போக போக சொல்கிறாங்க. போய் பார்க்கலாம் கேம்ப் எப்படி இருக்குது, ஸோ ட்ரெக்கிங் எப்படி கூப்பிட்டு போகிறாங்க, ஃபுட்டு டேஸ்ட் நல்லா இருக்கா, எல்லாமே வந்து நான் சொல்கிறேங்க. ஸோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது போக இதுக்கு முன்னாடி வந்து கேத்ரின் ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கோத்தகிரியில் ஒரு ஃபால்ஸ் வீடியோ போட்டிருக்கோங்க. அது வந்து நான் கார்ட் மேலே கொடுக்குறேன். ஏன் அது இப்போ சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து வெறும் 8 கிலோமீட்டர்ஸ் தாங்க வருது. ஸோ பிளான் பண்ணி வந்தீங்க கோத்தகிரினா நீங்கள் அதையும் பார்த்துடலாம், இதையும் பார்த்துடலாம். ஒரே இதில் வந்து நீங்கள் ரெண்டுத்தையும் பார்த்துட்டு போயிடலாங்க. ஸோ அதோட கார்ட் மேலே இருக்கும், செக் பண்ணிக்கோங்க. கேம்ப்பு, அதோட லொக்கேஷன், அவரோட டீட்டெயில்ஸ்லாம் கீழே இருக்குங்க. நான் அதை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அப்புறம் வந்து ப்ரைஸ் எல்லாம் வந்து போக போக சொல்கிறாங்க. ஸோ ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வந்து பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தாங்க நெக்ஸ்ட் போஸ்ட் பண்ணுற வீடியோவில் டக்குன்னு வருங்க நோட்டிஃபிகேஷன். ஸோ இன்னைக்கு வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸோ இது மெயின் ரோடுனா இங்கே இருக்கிறதுல வந்து இதுதாங்க. இது வழியாக உள்ள வந்து ஸோ இவ்வளோ வந்து கட்டு போகுது பாருங்கள். இதுக்குள்ளார தாங்க போகணும். லேண்ட்மார்க் பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு வீடு, ப்ரைவேட் ப்ராப்பர்ட்டின்னு போட்டிருக்கு. வாங்க ஆனே பண்ண மாட்டியா வண்டியை? வந்து 7 கிலோமீட்டர் வருதாமாங்க. எப்படியோ கூகுள் மேப் லொக்கேஷன் நான் கீழே தந்திருக்கேன். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா ரோடெல்லாம் வந்து அது வரைக்கும் நல்லா இருக்குது. 1 கிலோமீட்டர் மட்டும் ஃபுல்லாக வந்து ஆஃப் ரோட் மாதிரி இருக்குது. ஸோ நீங்கள் பைக்னா வந்துடலாம், கார்னா அங்கேயே நிறுத்திட்டு உள்ளே நீங்கள் நடந்து வந்துடலாங்க. நடந்து வரதும் நல்லா தான் இருக்கும். ஃபுல்லாக டீ எஸ்டேட்டுக்கு நடுவில் நடந்து வர மாதிரி இருக்கும். 3 டென்ட் அலோகேட் பண்ணியிருக்காங்களாம்மா. வாங்க காமிக்கிறேன். இவர் பேர் தான் அபிஷேக். ஸோ இவர் தான் வந்து நமக்கு எல்லாம் அரேஞ்ச் பண்ணி தந்தார். கேம்ப் காமிக்கிறேன் அப்படின்னாரு. இப்போ நமக்கு 6 மெம்பர்ஸ்க்கு இப்போ 3 டென்ட்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். ஒரு டென்ட் 2 மெம்பர்ஸ் அலோகேட் பண்ணிருக்கோம். அதுவே இந்த ஃபர்ஸ்ட் 3 டென்ட் உங்களுக்கு அலோகேட் பண்ணிருக்கோம். எக்ஸ்ட்ரா மெம்பர்ஸ் இருந்தாலும் நம்ம லாஸ்ட் ஒரு டென்ட் வச்சிருக்கோம், ஸ்பேர் வச்சிருக்கோம். நம்ம எடுத்துக்கலாம். நம்ம இப்போ 4:30 தான் நம்ம ட்ரெக்கிங் கிளம்புற மாதிரி இருந்தது. இப்போ மழை அடிக்கணும், மழை டிலே ஆகிட்டு இருக்கு. சரிங்களா, நான் போயிட்டு வந்து கேம்ப் ஃபயர் இருக்கும். இன்கேஸ் மழை இல்லைன்னா நம்ம கேம்ப் ஃபயர் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். சரிங்களா, டின்னரும் இன்னைக்கு பிளான் அவ்வளோதான். நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட் வந்து இன்னொரு ட்ரெக்கிங் இருக்கும். அது பாண்டு ரிஜ் வாக் அந்த மாதிரி இருக்கும். அப்படியா? ஆமாம். நாளைக்கு கூப்பிட்டு எத்தனை மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி? மார்னிங் 9:30 தான் ஃபஸ்ட் ட்ரெக்கிங். ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட் வேக்கப் டைம்னு ஒன்று பிரச்சனை. இங்கே மார்னிங் மேக்ஸிமம் 6 மணிக்குள்ள வேக்கப் பண்ணிடுவாங்க. அந்த பேர்ட்ஸ் சொல்கிறீங்களா? இல்லை பேர்ட் நாய்ஸ் எல்லாம் இருக்கும், எல்லாமே எழுந்திரிச்சுக்கலாம். சரி, இப்போ நீங்கள் ரிஃப்ரெஷ் ஆகுங்க. நம்ம அப்படி மழை விட்டோம்னா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். இந்த 3 டென்ட் வந்து அலோகேட் பண்ணியிருக்காங்களாமாங்க நமக்கு. இது 3 மெம்பர்ஸ் டென்ட்டாமா 3மே. ஸோ வந்து ஸ்பேருக்கு இன்னொன்று வச்சுருக்காங்க. நம்ம உள்ள டென்ட் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பிளான் பார்த்தீங்க அப்படின்னா இன்றைக்கி வந்து ட்ரெக்கிங் போகிறதா இருந்துச்சு. மழை வரனால இப்போ ஸ்டாப் பண்ணியிருக்கேன்னு சொன்னாங்களே. ஸோ மழை நின்னா நம்ம போகலாம். அது போக டென்ட் எல்லாம் உள்ளே போய் பார்க்கலாங்க. வாங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பிங் பேக்கு, 2 பெட்டு கொடுத்துருக்காங்க. ரெண்டு பேர் தூங்குற மாதிரியான டென்ட்டு. ஸோ வாஷ்ரூம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே தாங்க இருக்குது.
வாங்க இது வழியாக தான் ட்ரெக்கிங் போகணுமாமா. ஒரு 20 மினிட்ஸ் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ போகிறக்கு வரக்கு எல்லாம் சேர்ந்து அங்கே ஸ்பெண்ட் பண்ணால் ஒரு 1.5 ஹவரில் திரும்பி டென்ட்டுக்கு ரிட்டன். ட்ரக்கிங் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5:30 ஆச்சு. இந்த வழியில் தான் கூப்பிட்டு போகிறாங்க. ஸோ பாருங்கள். Close till I get up. Time is barely on our side. I don't wanna waste what's left. The storms we chase are leading us, and love is all we'll ever trust. Yeah, no, I don't wanna waste what's left. And on we'll go. எந்த வியூமே தெரிய மாட்டேங்குது. ஆமாம் ப்ரோ, ஃபுல்லாக நம்ம மேடு எல்லாம் வியூ தெரியும் நமக்கு. ஃபுல்லாக அந்த மிஸ்டேக்குன்னு எதுவுமே நமக்கு தெரியல. பரவாயில்ல. பாருங்க, ஆக்சுவலி இங்கே தான் வந்திருக்கோம். கீழே பார்த்தா அப்படியே சூசைட் பாயிண்ட் மாதிரி இருக்குது. ஒன்றுமே தெரியல. பாருங்கள் எவ்வளோ ஃபாகாக இருக்குது பாருங்கள். ஆக்சுவலி சூசைட் பாயிண்ட் தான். செம்ம ஃபாக், ஒன்றுமே கீழே தெரிய மாட்டேங்குது. நல்ல ஒர்த்தான பிளேஸ், கண்டிப்பாக வரலாம். ட்ரக்கிங் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக வரலாம். இது என்னது ப்ரோ? ஒயிட் ரைஸ், அது ரசம், இன்னொரு சிக்கன் ரைஸ். ஓகே ப்ரோ. கட்டையெல்லாம் ஈரமாயிருச்சுங்க. ஸோ பத்தவே இல்லை நெருப்பு. கடைசியில் கையில் இருக்க சானிடைசர் ஊற்றி பற்ற வச்ச நெருப்பு தாங்க இது.